Hi friends, welcome to CTET Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர். இது வந்து ஜூலை 2019 உள்ளது. இது பேப்பர் 2 கொஸ்டின்ஸ். First question, read the following description and identify the stage of moral reasoning of Kohlberg. Description, right action is defined by self-chosen ethical principles of conscience that are valid for all humanity regardless of law and social agreement. ஓகே, இதில் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா எல்லா ரைட் ஆக்ஷன்ஸும் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ் படி தான் நம்ம என்ன செய்கிறோம் எடுக்கிறோம். இது வந்து எல்லா ஹியூமனிட்டிக்கும் என்ன செய்யும் பொருந்தும். அண்ட் இது வந்து எதுல வரும்னா லா அண்ட் ஆர்டர் சோசியல் அக்ரிமெண்ட்லையும் இது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மாரல் படி நமக்கு இது வந்து எதில் கோல்பர்க்கில் வருது அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் ஒன் த யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Second question, one of the major accomplishments of concrete operational stages. So concrete operational stageல என்ன வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எபிலிட்டி டு கன்சர்வ். அவங்களால என்ன செய்ய முடியும்னா பொருட்களை வகைப்படுத்த முடியும். அந்த பொருட்களோட நிலைப்புத்தன்மை என்ன செஞ்சுப்பாங்க அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தவிர அம்னிஸ்டிக் திங்கிங் அப்படிங்கிறது ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜில் வரும். அதாவது ஆப்ஜெக்டை பற்றி அந்த பொருளுக்கு உயிர் இருக்கிறான்னு நினச்சி அதுக்கிட்ட பேசிக்கிட்டு அது கூட விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா, அது அந்த ஸ்டேஜில் வரும். அப்புறம் ஹைப்போதட்டிக்கல் டிடெக்டிவ் ரீசனிங் வந்து லாஸ்ட் ஒன் ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், constructivists such as Piaget and Vygotsky view learning as. ஸோ Piaget and Vygotskyயோட வியூ படி லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் மீனிங் மேக்கிங் பை ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டு. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் வச்சு அவங்கள ப்ராசஸ் என்ன செய்யணும், மீனிங்ஃபுல்லாக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லேர்னிங் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், selecting and presenting stories and clippings from newspaper that portray both men and women in non-traditional roles is an effective strategy too. ஸோ ஒரு பேப்பர் கட்டிங்கில் எடுத்துக்கலாம், இல்லாட்டா ஒரு நல்ல ஸ்டோரியை நம்ம என்ன பண்ணுறோம் செலக்ட் பண்ணி அதில் உள்ள கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து நியூஸ் பேப்பரில் உள்ள சில யுத்திகளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் மென் அண்ட் உமன்ஸ்க்கு ஒரு நான் ட்ரெடிஷ்னல் ரோலை கொடுக்குறோம். இதை வந்து நமக்கு என்ன இதை வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னா ஃபோர்த் ஒன் கவுண்டர் ஜெண்டர் ஸ்டீரியோடைப். ஸோ எதிர்பாலின அதாவது எந்த ஒரு ஜெண்டர் ஸ்டீரியோடைப்பும் இருக்கக்கூடாது. ட்ரெடிஷ்னல்னா நமக்கு ஒவ்வொரு கேர்ள்னா இதான் பண்ணணும், பாய் தான் இதான் பண்ணணும்னு இருக்கும். ஸோ இது வந்து நான் ட்ரெடிஷ்னலாக வரதுனால எதிர்பாலினர்கள் நிலைப்பாடுகள் இல்லாமல் எல்லாமே சமம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறோம் நம்ம அதில் அந்த ரோலில் கொண்டு வரோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், fifth one, which of the following play an important role in a child socialization? First one media, second one school, third one family, fourth one neighborhood. ஸோ இந்த நாலுமே என்னதான் இம்பார்ட்டன்ட் ரோல் தான். ஸோ ஆன்சர் ஒன் ஆப்ஷன் ஃபோர்த் ஒன் நாலுமே வரும். நெக்ஸ்ட் ஒன், as per Gardner theory of multiple intelligence, how should the intelligence of a person with the following characteristics be categorized? Characteristics, ability to detect and respond appropriately to the moods, temperaments, motivations and intentions of others. ஸோ ஒருத்தவங்களோட மூடு, அவங்களோட மோட்டிவேஷன் என்ன, அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர்பர்சனல். கார்னர் தியரி படி இன்டர்பர்சனல் தான் என்னது இங்கே கரெக்ட் ஒன். இன்ட்ரா பர்சனல் அப்படின்னா நமக்கு தேவையானது, நமக்கு என்னெல்லாம் வேணும், நம்மளோட மூட்ஸ், நம்மளோட மோட்டிவேஷன்ஸ் பற்றி நம்மளே தெரிஞ்சுக்கிறது தான் என்னது வரும் இன்ட்ரா பர்சனலில் வரும். ஸோ அதர்ஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு இன்டர்பர்சனல் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following should be the reasons for assessment for children? ஸோ ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து அசஸ்மெண்ட் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செப்பரேட் த சில்ட்ரன் அண்ட் லேபிள். ஸோ ஒரு செப்பரேட் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது. தட் மீன்ஸ் ஒரு இவங்கெல்லாம் நான் அச்சீவர்ஸ், இவங்கெல்லாம் லோ அச்சீவர்ஸ், இவங்க ஆவரேஜ், இவங்க ஹை அச்சீவர்ஸ் அப்படின்னு நம்ம லேபிள் பண்ணதுக்காக அசஸ்மெண்ட் வைக்கணும்னா கிடையாது. நெக்ஸ்ட், டு இம்ப்ரூவ் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் இன் த கிளாஸ் ரூம். கரெக்ட் ஒன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டீச்சிங் லேர்னிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அசஸ்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி டு ஃபைண்ட் அவுட் த வாட் சேஞ்சஸ் அண்ட் ப்ராக்ரஸ் இன் த லேர்னிங் டேக் பிளேசஸ் இன் த சைல்டு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஸோ நம்ம எடுத்துருக்கிறதுல அவங்களோட முன்னேற்றம் எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் எதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணி அவங்களை முன்னேற்றலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அசஸ்மெண்ட்டை பயன்படுத்தலாம்.
Next, fourth option, to discuss the capabilities, potential strength and challenging areas of the child with the parents. ஸோ அவங்களோட நிறைகள் குறைகள் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட பொட்டென்ஷியல் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் நமக்கு அசஸ்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை தவிர மற்ற 3 ஆப்ஷன்ஸுமே என்னதுதான் அசஸ்மெண்ட்டுக்கு உள்ள ரீசன்ஸ் தான். ஸோ ஆன்சர் வந்து இங்க ஆப்ஷன் தேர்ட் ஒன், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், eighth one, which of the following is the central to the concept of progressive education? So progressive education ஓட central concept என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, first ஒன்று textbook centric learning. textbook மட்டும் தான் படிக்கணுமா கிடையாது. next, believe in the capacity and potential of the every child. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் உள்ள potential எவ்வளவு இருக்கு, capability எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் எனக்கு progressive education. next பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறது, ஒரே மாதிரியான அசஸ்மெண்ட் இருக்கிறது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ninth one, to understand individual differences in the development it is important. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, to consider the both inherent characters as well as environment factors and their interplay. ஏற்கனவே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்ல பார்த்துட்டோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நம்மளோட ஹெரிடிட்டியும் நெக்ஸ்ட் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்டோட ஃபேக்டர்ஸும் தான் எனது ரீசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a principle of development? டெவலப்மெண்ட் பற்றி வராதது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இண்டிவிஜுவல்ஸ் டெவலப் அட் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் டெவலப்மெண்ட்டோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் இஸ் ரிலேட்டிவ்லி அண்ட் ஆர்டர்லி. ஒவ்வொருத்தருக்கும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரிலேட்டிவாகவும் இருக்கும், ஆர்டராகவும் இருக்கும். இதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தையா இருந்தானா ஃபர்ஸ்ட் குப்புற விழுந்து அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு, அதை பற்றி தான் என்ன செய்யும் டெவலப்மெண்ட் நடைபெறும். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் டேக் பிளேஸ் கிராஜுவலி ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். ஒவ்வொரு பீரியடோட டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யும் அது படிப்படியாக வளர்ச்சி அடையும். நெக்ஸ்ட், fourth option, exact course and the nature of development is determined at the time of birth itself. ஸோ ஒவ்வொரு கோர்ஸுமே எக்ஸாக்டா நேச்சர்ல என்ன நடக்குமோ அது கரெக்டா அந்தந்த டைமுக்கு நடக்குமா அப்படின்னா நடக்காது. பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், several research studies shows that teachers have more overall interaction with the boys than girls. What is the correct explanation of this? ஸோ ஒவ்வொரு ரிசர்ச்சும் என்ன சொல்லுதுன்னா, டீச்சர்ஸ் வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து எதை வந்து ஷோ பண்ணுது அப்படின்னா, திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஜெண்டர் பயாஸ் இன் த டீச்சிங். டீச்சிங்கில் நம்ம என்ன பண்ணுறோமா, ஜெண்டர் பயாஸை யூஸ் பண்ணுறோம், கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு தான் என்ன செய்யறோம் முக்கியத்துவம் அதிகமாக தரோம் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், the ability to come up with the original and divergent solutions to a problem is the primary characteristics of. ஸோ ஒரு டைவர்ஜென்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம்க்கு அவன் பலவிதமான சொல்யூஷன்ஸ் எடுத்துட்டு வரான். இது வந்து எதோட முதன்மையான கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வரும் அப்படின்னா, கிரியேட்டிவ் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஒரு சிங்கிள் ப்ராப்ளத்துக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் என்ன செய்வாங்க கண்டுபிடிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what instructional adaptation should be a teacher make while working with the students who are visually challenged? ஸோ விஷுவலா சேலஞ்சில் உள்ள பசங்களுக்கு நம்ம எந்த மாதிரி வந்து அடாப்டேஷன்ஸ் எதெல்லாம் நமக்கு அவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம வடிவமைக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பீக் கிளியர்லி அண்ட் யூஸ் அ லாட் ஆஃப் டச் அண்ட் ஃபீல் மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னே கரெக்டு, நல்லா என்ன பண்ணணும், சத்தமாக நல்ல கிளியராக நம்ம பேசணும். செகண்ட் பார்த்தோம்னா நிறைய தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் என்ன செய்யணும் அந்த பசங்களுக்கு நம்ம காட்டணும். அப்பதான் அவங்களால என்ன செய்ய முடியும் தெரியாது இல்லையா. ஸோ தொட்டு பார்த்தா அவங்களுக்கு நல்லா என்ன செய்ய முடியும், ஒரு ஃபீல் கிடைச்சி அவங்க நல்லா லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அண்ட் பியர் டியூட்டரிங் டேஸ் இஸ் அண்ட் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். ஸோ ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ல நம்ம வந்து கோஆப்ரேட்டிங் லேர்னிங்கும் பியர் டியூட்டரிங்கும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா வரவேற்கக்கூடியதுதான். ஸோ சுட் பி ஆக்டிவ்லி ப்ரொமோட்டட். Next question, which of the following is most important in an inclusive classroom? Inclusive classroomல எது வந்து ரொம்பவே important?
ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் இன்ஸ்ட்ரக்ஷன் வராது, ஸ்டாண்டர்டைஸ்ட் டெஸ்டிங் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான டெஸ்டிங் வராது, ப்ரொமோட்டிங் காம்படிட்டிவ் லேர்னிங். ஸோ அதுவும் காம்படிட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லாம் போட்டி போட்டு படிக்கவும் முடியாது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா இண்டிவிஜுவலைஸ்டு எஜுகேஷனல் பிளான். இது வந்து கரெக்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவையான எஜுகேஷனல் பிளானை நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். First one, which of the following is the correct matched pair of learners and their primary characteristics? So, first option, hearing impaired learners. So, காது கேட்காதவங்க அவங்களால என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பட் இங்க வந்து cannot visual information சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்க முடியும், கேட்க தான் முடியாது. ஸோ அது வந்து கரெக்டா வராது. செகண்ட் பார்த்தோன்னா டிஸ்லெக்ஸ் லேர்னர்ஸ். ஸோ டிஸ்லெக்ஸியா உள்ளவங்களால என்ன செய்ய முடியாது, லேக்கிங் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஃப்ளூயன்சி. ஸோ இது வந்து கரெக்ட். ஸோ அப்போ இது வந்து என்ன செஞ்சிருக்கு, கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. அப்புறம் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா கிரியேட்டிவ் லேர்னர்ஸ் ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்லோ இன் கம்ப்ளீட்டிங் ஒர்க். கிரியேட்டிவ் லேர்னர்ஸ் வந்து கடகடன்னு முடிச்சிருவாங்க. ஸோ இதுவும் என்ன செய்யாது வராது, இது வந்து ஸ்லோவா முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கு. அதே மாதிரி அட்டென்ஷன் டிப்ளிட் லேர்னர்ஸ். ஸோ கவனக்குறைவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சீக்கிரமா முடிச்சிருவாங்க, ரொம்ப நேரமா என்ன செஞ்சுட்டு இருக்க முடியும், அவங்களால கவனிச்சுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இங்க கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் என்ன செய்யாது, கரெக்டா வராது. இதுவும் வந்து ஒரு ராங் பேர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following does not result in the meaningful facilitation of learning? லேர்னிங்ல எது வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கனெக்டிங் நியூ நாலேஜ் டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் நாலேஜ். புதுசா வரக்கூடிய நாலேஜை நம்ம என்ன செய்யலாம், இருக்கிற நாலேஜோட நம்ம என்ன பண்ணலாம், தொடர்பு படுத்தலாம். நெக்ஸ்ட் ப்ரொமோட்டிங் ரிப்பீட்டேஷன் அண்ட் ரீகால். ரீகால் பண்ணலாம், பட் ரிப்பீட்டேஷன் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஒருவேளை நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணோம்னா ஏதாவது ஒரு ஸ்கில், அந்த ஸ்கில்ல மட்டும்தான் அவனால என்ன பண்ண முடியும்னா ப்ரமோட் பண்ணி நல்லா வர முடியும். அந்த ஒரு ஸ்கில்ல மட்டும்தான் மாஸ்டர் டிகிரி மாதிரி வருவான். மற்ற இதுல எல்லாம் என்ன செஞ்சிடும், அடிபட்டுரும். ஸோ ரிப்பீட்டேஷன் எப்பவுமே வராது. நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் வரும். அப்புறம் என்கரேஜ் பண்ணலாம், மல்டிபிள் வேஸ்ல என்ன செய்யலாம், ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following would not be consistent with the constructivist environment? So constructivist environmentல எது வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், students are given frequent opportunities to engage in complex meaningful problem based activities. இது வந்து கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே நம்ம எப்படி வச்சிருக்கணும்னா என்கேஜா வச்சிருக்கணும். அவங்கள நல்ல மீனிங்ஃபுல் ப்ராசஸா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு ப்ராப்ளம் பேஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்து அவங்களை எப்பவுமே என்ன செஞ்சிருக்கணும், என்கேஜா வச்சிருக்கணும். Next, second one, students work collaboratively and are given support to engage in task-oriented dialogue with each other. So, ஒரு collaborative-ஆன சூழ்நிலையில என்ன பண்ணலாம், அவங்கள வைக்கலாம். டைலாக் ஓரியன்டா இருக்கலாம், இல்லாட்டா ஒரு டாஸ்க் கொடுத்து அவங்கள என்ன செய்யலாம், பேச வைக்கலாம். இந்த மாதிரி அவங்கள என்கேஜா இருந்தாலே என்னதுதான், அது வந்து ஒரு லேர்னிங்க்கு தேவையான ஒரு என்விரான்மெண்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் எலிசிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் டு கீ topics and plan teaching learning to elaborate or restructure in their current knowledge. இதுவும் கரெக்ட் தான். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணலாம்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸை வெளிக்கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல புதுசாக வர நாலேஜை என்ன செய்யலாம், பின்னாடி உள்ள நாலேஜோட சேர்த்து அவங்களை எலாபரேட் பண்ணி என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் எம்ப்ளாய் ஸ்பெசிஃபிக் எண்ட் ஆஃப் த டேர்ம் அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கிவ் ஃபீட்பேக் ஆன் ப்ராடக்ட்ஸ் rather than processes. ஸோ ஒரு அசஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்கறது அப்படிங்கிறது என்ன செய்யாது, வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஆன்சர் வந்து இங்கே வந்து ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher should encourage students to shed dash rather than dash. ஸோ ஒரு டீச்சர் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா லேர்னிங் கோல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், என்கரேஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் என்னது performance goals encourage பண்ணணும். Next question, which of the following are examples of effective learning strategies? So first one, setting goals and timetables. Second one, making organizational charts and concept maps. Third option வந்து thinking of examples and non-examples. Fourth one, explaining to peer. Next, fifth one, செல்ஃப் கொஸ்டினிங். இது எல்லாமே என்னன்னா ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ் தான். ஒரு டைம் டேபிள் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதோட கான்செப்டை மேக் பண்ணதா இருக்கட்டும், அப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும்,
அப்புறம் எக்ஸ்பிளைனிங் தட் டு பியர், ஒரு பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும், செல்ஃப் கொஸ்டினிங், தன்னை தானே கொஸ்டின் கேட்கறது, இது எல்லாமே என்னன்னா எஃபெக்டிவ் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸோ ஆப்ஷன் வந்து ஃபோர்த் ஒன் இங்க கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of these is an examples of eccentric motivation? ஸோ வெளியில இருந்து மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐ என்ஜாய்டு டூயிங் மை ஹோம்ஒர்க் பிகாஸ் இட் இஸ் so much fun. ஸோ இது வந்து என்னன்னா இன்சென்ட்ரிக்ல வரும். நான் வந்து சந்தோஷப்படுறேன், எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படிங்கிறது என்னது இன்சென்ட்ரிக்ல வரும். அதே மாதிரி தான் ஹோம்ஒர்க் பண்ணும் போது நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிறேன் அப்படிங்கிறதும் இதில் தான் வரும், இன்சென்ட்ரிக்ல தான் வரும். அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, டூயிங் ஹோம்ஒர்க் மேக்ஸ் மீ அண்டர்ஸ்டாண்ட் மை கான்செப்ட் பெட்டர். ஹோம்ஒர்க் பண்ணும்போது கிளாஸை கவனிக்கிறத விட அவனா பண்ணும்போது இன்னும் கான்செப்ட் வந்து அவனுக்கு பெட்டராக புரியும். ஸோ இதுவும் என்னதான் இன்சென்ட்ரிக்ல வரும். Fourth option, I complete my homework because the teacher gives us marks for each assignment. ஸோ ஒவ்வொரு அசைன்மெண்ட்டும் மார்க்ஸுக்காக அவன் பண்ணுறான் இல்லையா, அப்போ இது வந்து என்னது எக்ஸென்ட்ரிக் மோட்டிவேஷன். நீ இதை பண்ணனா அவனுக்கு மார்க் கொடுப்பேன் அப்படின்னா அவன் என்ன செஞ்சுட்டு வருவான், பண்ணிட்டு வருவான். ஸோ அது வந்து என்னது எக்ஸென்ட்ரிக்ல வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், in a primary classroom a teacher should. ஸோ ஒரு பிரைமரி கிளாஸ் ரூம்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா போத் எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம் கான்செப்டை பொறுத்து. ஸோ கிவ் போத் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வுட் ப்ரொமோட் மீனிங் மேக்கிங் இன் சில்ட்ரன்? ஸோ குழந்தைங்கள மீனிங் மேக்கிங்காக வச்சிருக்கிறதுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இதுவே கரெக்ட் தான். நல்லா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷனாகவும் டிஸ்கஷன் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தோன்னா அவங்களோட லேர்னிங் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சில்ட்ரன்ஸ் எரர் அண்ட் மிஸ்கன்செப்ஷன்ஸ். ஸோ அவங்க பண்ணுற தப்பும் மிஸ்கன்செப்ஷன்ஸுமே என்னது தான், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இங்கே ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன், ஆர் அ சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப் இன் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். அதை தவிர அவங்கள இக்னோர் பண்ணுறது, இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்ன செய்யாது, வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் த கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் ஃப்ரேம் சைல்ட் இஸ் வியூட் அஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவிஸ்டோட வியூ படி என்ன எப்படி இருக்கணும் சில்ட்ரன் அப்படின்னா, a problem solver and a scientific invigilator. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு மினியேச்சர் அடல்ட்டு, அவங்க வந்து என்ன படிப்பாங்க, அடல்ட்டை விட எல்லா விதத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வராது. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்ல பிளாங்க் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த வெத்து பலகை, அவங்களால என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷேப் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க ஒரு ஷேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் கிடையாது. எப்போவுமே குழந்தைகள் வந்து ஒரு பிளாங்க் ஸ்டேட் கிடையாது, அவங்களுக்கு பிறக்கும் போது சில டேலண்ட்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் வந்து வலியுறுத்துறது. ஸோ இந்த பாயிண்ட்டும் வராது. நெக்ஸ்ட், அவங்க வந்து ஒரு பர்சிவ் பீயிங், அவங்களால செயலற்று தான் இருப்பாங்க, அவங்கள ஷேப் கொண்டு வர்றது வந்து நம்ம ஒரு கண்டிஷனான ஒரு வழியை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், அவங்கள மோல்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுவும் என்ன செய்யாது, வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின், a teacher's role while using cooperative learning in her class. ஸோ ஒரு கிளாஸ்ல அவங்க எப்படி வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து கொண்டு வரணும் அப்படின்னா, டு சப்போர்ட்டிவ் அண்ட் மானிட்டர் இன் ஈச் குரூப். ஒவ்வொரு குரூப்பையும் அவங்க என்ன செய்யணும், பார்க்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு சைலண்ட் ஆப்ரேட்டராக இருப்பாங்க, அதை என்ன செய்ய முடியாது, குழந்தைங்களுக்கு தேவைன்னா நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம், ஹெல்ப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன செய்யாது, வராது. நெக்ஸ்ட்டு, இந்த கிளாஸை விட்டு போயிடணும், குழந்தைங்க அவங்களோட இஷ்டப்படி என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுவும் என்ன செய்யாது, வராது. தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். யாருக்கு மட்டும் அப்படின்னா, பிரைட் அண்ட் டேலண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் என்ன செய்யாது, வராது. ஸோ ஒவ்வொரு குரூப்பையும் என்ன செய்யணும், அவங்க மானிட்டர் பண்ணணும், சப்போர்ட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following statements denotes the relationship between development and learning correctly? இதோட பார்த்துட்டோம், relationship between development and learning க்கு they are both are என்னது, interrelated and interdependent. ஒண்ணுக்கு ஒண்ணு என்னதுதான், தொடர்புடையது தான். நெக்ஸ்ட், according to Piaget, specific psychological structures are called. ஸோ அந்த சில்ட்ரன் வந்து அவங்களோட சென்ஸை வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க கொண்டு போய் சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு பியாஜே நம்புறாருன்னா ஸ்கீமா. Next question, with an appropriate question or suggestion, the child's understanding can be extended far beyond the point which she could have reached alone.
which construct does the above statement highlight? ஸோ நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு கொஷினாவோ இல்லை ஒரு சஜஷனாவோ என்ன செய்கிறோம் சொல்கிறோம், அதை என்ன செய்யுது, அதை எக்ஸ்டெண்ட் ஆகுது அந்த ஒர்க்கை அவன் முடிக்கிற வரைக்கும் இல்லாமல் அவனால அதுக்கப்புறமா என்ன செய்ய முடியும்னா தனியாகவும் இதை என்ன செய்ய முடியும், அவனால செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எதை வந்து ஹைலைட் பண்ணுது அப்படின்னா வைகாஸ்கியோட ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் வந்து இதை வந்து பிரதிபலிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். According to Lew Vygotsky, basic mental capabilities are transformed into higher cognitive process primarily through. ஸோ வைகாஸ்கியோட இது படி கான்செப்ட் படி என்ன அப்படின்னா குழந்தைங்களோட மென்டல் கேப்பபிலிட்டிஸாக இருக்கட்டும், காக்னேட்டிவாக இருக்கலாம், அது எல்லாமே எது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து போகும் அப்படின்னா சோசியல் இன்ட்ராக்ஷன். அடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் மீட் பண்ணுவோம். இது உங்களோட சீட்டட் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.